எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் சாண்ட்ரா அண்ட் கனி. சாண்ட்ரா மாறவே மாட்டாங்க அப்படின்றத நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். ஸோ இந்த விஷயத்த நம்ம நேற்றையோட பேசிட்டோம். ஓகேங்களா? லைவில் பார்த்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ கனிக்கு சாண்ட்ராவுடைய இந்த ஆட்டிடியூடு வீணாக பழி சுமத்துனது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். கனிக்கு மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்க்குற நமக்குமே இந்த மாதிரி சாண்ட்ரா அவங்க ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு மற்றவங்க மேலே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த பழியை போடுறதுன்றது எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லையா? அது சம்மந்தப்பட்டவங்க கண்டிப்பாக கேட்டாகணும். அதனால் கனி கேட்டாங்க. ஸோ சாண்ட்ரா, நீங்கள் இன்னும் கூட உங்கள் பாப்பாங்களை வச்சு நான் அவங்கள பிரேக் டவுன் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா ஆமான்றாங்க. ஆமாம், எனக்கு அப்படி தோணுதுன்றாங்க. சாரி கேட்கணும் நீங்கன்னு சொன்னால் நான் சாரி கேட்க முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இல்லை, நீங்கள் இந்த வீட்டில் யாருங்க, உங்களுக்கு இந்த வீட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தது யாருன்னு கனி கேட்டால் நானே எடுத்துக்கணுன்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். விஜய் சேதுபதி கண்டிப்பாகவே சாண்ட்ராவை இது வரைக்குமே அவர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்களில் சாண்ட்ரா பண்ண பல தவறுகளுக்கு சரியான ரோஸ்ட் கொடுக்காதனுடைய விளைவு தான் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த வாரம் இதை பற்றி நிச்சயமாக விஜய் சேதுபதி பக்காவாக அட்ரஸ் பண்ணோம். இது எப்படிங்க, இது சாண்ட்ரா மேலே யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா இதே மாதிரி சாண்ட்ரா ரியாக்ட் பண்ணுவாங்களா? இதை சொல்லி புரிய வைக்கணும். இல்லைனா அவங்கள கண்டிப்பாக வெளியே அனுப்பணும். ஏன்னா அவங்க யாரோடுமே ஒட்டலை. நீ பார்த்துருப்பீங்க, பெஸ்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கும் போது கூட நிறைய பேர் சாண்ட்ராவை சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் சொன்ன காரணம் ஒன்று தான், சாண்ட்ரா கேமோடு வரல. அவங்களுக்கு பிரச்சனை வெளியே போனதுலேருந்து பிரச்சனை குழந்தைங்க, அந்த சட்டை, அந்த கேட்டு, இவ்வளோ தான். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, அதை கண்டிப்பாக பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு பேசி அவங்கள வெளியே அனுப்புறது தான் சரியாக இருக்கும். அவங்க நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துலையுமே உடன்படவே இல்லை. அவங்க பாட்டுன்னு ஒரு தனியாக ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ இதை அட்ரஸ் பண்ணியாகணும். மற்றவங்களுடைய கேமை ஸ்பாயில் ஆகுறதில்ல. எல்லாரும் பயப்படுறாங்க. சாண்ட்ராக்ட் ஏதாவது சொல்ல முடியுமா, பேச முடியுமா? ஏன்னா விஜய் சேதுபதியினுடைய ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபு அப்படின்றத உள்ளே இருக்கிறவங்களுமே அதை உள்வாங்கி அவங்கக்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒன்று பேசணுன்னா பயப்படுறாங்க. இவ்வளோ ஆட்டிடியூடு காட்டுறாங்க சாண்ட்ரானா, என்ன எல்லாம் இப்படி காட்டுவாங்கன்ற பயம் இருக்குது. ஸோ கனிக்கு தன் மீதான பழியை இவங்க போட்டிருக்காங்க. அதை நீங்கள் பண்ண தப்புன்னு சொல்லக்கூடிய உரிமை இருக்குது. அதில் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னும் கேட்குறாங்க. அவங்க கேட்குற மாதிரி இல்லை சாண்ட்ரா. மிட் நைட்டில் இன்னொரு விஷயம் நடந்தது. திவ்யா, ஆதிரை அண்ட் கம்ருதீன், பார்வதி இவங்கெல்லாம் ஒரு குழப்பம் நடந்தது. திவ்யா கத்தி அதை 1 hour எபிசோடில் போடல, அது தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த பிரச்சனையின் மூலமாக வேறு விஷயங்கள் தொடராது அப்படின்றதால அதை கட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதில் இந்த சாண்ட்ரா மேட் நம்ம பார்த்தோம். இந்த பெஸ்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கும் போது கூட சாண்ட்ராவை நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் எல்லாருமே இதில் அட்ரஸ் பண்ணாங்க. யாருமே இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ண மாட்டாங்க. ஒரு குழந்தைய வச்சு உங்களை மனசு காயப்படுத்தணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்கன்றதை எல்லாருமே சொல்லி சாண்ட்ராவை ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்தாங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ பெஸ்ட் ஒஸ்ட் தேர்ந்தெடுக்கும் முதல்ல பெஸ்ட் பர்ஃபார்மராக கன்னி அண்ட் கம்ருதீன் வந்திருக்காங்க. பார்வதியுமே கன்னியை தான் சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே டீமில் இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்வதி அண்ட் கம்ருதீன் மேட்ருங்க, இதை நம்ம பேசியே ஆகணும். நம்ம எதுக்கு இதெல்லாம் பேசணும் அப்படின்னு இதை நம்ம தள்ளி வச்சிட்டோம். முந்தா நாள் நடந்த ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஓகேங்களா? சாண்ட்ரா அடிக்கடி வெளியே படுத்துக்கிறாங்க, ரொம்ப இறைச்சலாக இருக்குது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அதனால் மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதால ஒரு ஆள் எல்லாருமே வெளியில் இந்த பெட்லாம் எடுத்து வெளியே வச்சு பாட்டு பாடின்னு ஜாலியாக இருந்துட்டு தூங்கலான்னு வெளியே வந்தாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்வதியும் கம்ருதீனும் குட் நைட் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பாட்டெலாம் பாடி முடிச்சுட்டு அப்படி படுக்கும்போது நாய் குலைக்குது. நைட்டில் ஏன்டா நாய் குலைக்குது? நைட்டில் தூங்க தானே போகிறாங்க எல்லாரும். நாய் குலைக்குது அப்படின்னாலுமே அது எதுக்காக குலைக்குது? யாராவது பகலில் தூங்கினாங்களா குலைக்கும் இல்லையா? இப்போ நைட்டில் எல்லோரும் தூங்க தானே செய்வாங்க, ஏன் குலைக்குது அப்படின்னு எல்லாருக்குமே குழப்பம். ஒருவேளை நம்மலாம் வெளியில் படுத்துட்டு இருக்கோமே, அதனால் நாய் குலைக்க விட்றாரா பிக் பாஸ் அப்படின்னு அவங்களுக்கு குழப்பமாயிடுச்சு வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம். ஸோ அப்புறமா தான் நமக்கு உள்ளே காட்டும் போது திவ்யா எழுந்துக்கிறாங்க. இந்த நாய் குலைக்கிறதால எழுந்துக்கிறாங்க. கம்ருதீன் பாஸ் ஆகுறாரு, ஒன்றால் அப்படின்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் ஒரு உருவம் தெரியாது, பார்வதி தான். அதில் சந்தேகமே இல்லை. ஸோ அந்த நிழல் என்பது ஆடுகிறது பார்வதி தான் அப்படின்றது ஊர்ஜிதமாகிறது. அதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மிட் நைட் ஒரு 2 மணிக்கு மேலே இருக்கும், பெட்டில் படுத்துக்கின்னு சரக்கு அடிச்சு தெரிஞ்சதுன்னா சில குடிகாரனுங்க உளருவானுங்க பாரு,
அந்த மாதிரி வந்து பார்வதி வந்து மைக்கில் பிக் பாஸ் நான் வெளியே போகிறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல உன்னால்? எனக்கு ஒன்றும் புரியல. சொல்லுங்கள், நீங்களாவது பார்வதியை ரொம்ப நேசிக்கக்கூடிய ரசிக்கக்கூடியவர்கள் யாராவது இதை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல? உள்ளே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே குடும்பத்தை விட்டுட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. ஒரு கேமுக்காக வந்திருக்காங்க, ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோடு வந்திருக்காங்க. அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய திறமையை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு முயற்சிக்காக வந்திருக்காங்க. இதில் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல? குழந்தை குட்டிகள்லாம் உள்ள விட்டு ஒரு சாண்ட்ராவை கூட ஒரு லாஜிக்கலியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைகளை வந்து பிரிஞ்சு வந்திருக்காங்க, புருஷன் வேறு வந்து கூடிய வந்துட்டு திடீர்னு அவர் வெளியே போயிட்டாரு. அந்த ஃபீலிங்கை கூட நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். நீ என்னத்தை விட்டு வந்த, என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னை வெளியில் அனுப்பிடுங்கன்ற மாதிரி பார்வதின்றது சொல்லுது. பெரிய கேமரா அவங்க, பல டோமருங்க வெளியில் பூமருங்க சொல்லுங்கிறானுங்க. 2-2:30 மணிக்கு வந்து பிக் பாஸ் கிட்ட நான் வெளியில் போனேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதுக்கு முன்னாடி தான் நாய் குலைச்சிது, கமருதீன் வெளியே போனது, இந்த அம்மா உள்ளே இருந்தது. இல்லை நீங்கள் பிக் பாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஜய் சேதுபதி தான் நம்ம வந்து போன வாரமே சொன்னோம். இந்த பார்வதி கமருதீன் பண்ண வேலைக்கு வழக்கம் போல் விளக்கு பிடிக்காத விஜய் சேதுபதி விளக்கு மாற்றத்துன்னு வந்து நல்லா சாத்தணும். அதை பண்ணவே இல்லை விஜய் சேதுபதி. 2 பேரையும் ஓரமாக மைக்கை கைட்டு உட்கார வச்சுட்டு மற்றவங்கள தான் வந்து ஏறி அடிச்சா போல. இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ நாய் குலைச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீனும் பார்வதியும் உள்ளே இருந்திருக்காங்க, ஏதோ சம்திங் நடந்துருக்குது. ஸோ இந்த நாய் குலைக்க வச்சு அவங்களுடைய கவனத்தை ஈர்த்து அந்த காட்சியாக ஏதோ செய்துட்டு இருந்த ஒரு விஷயத்த பிக் பாஸ் வந்து இதன் மூலமாக தடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு டாஸ்க் முடிச்சுட்டு எல்லாரும் வெளியே வந்ததுக்கப்புறம், கமருதீன் குடிக்க எல்லாமே வெளியே வந்ததுக்கப்புறம் பார்வதி கமருதீன் மட்டும் உள்ளே கூப்பிட்டு அந்த கதவுக்கும் அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பில், அந்த இருட்டில், கேமரா இல்லாத இடத்துல சில நொடிகள், இல்லை ஒரு நிமிடம் 2 நிமிடம் கூட இருக்கலாம், ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து அந்த லைவில் நம்ம அப்படியே காட்டிகிட்டே இருப்பாங்க டோரி. அதுக்கப்புறமா தான் பார்வதி கமருதீன் அப்படின்ட்டு வந்து பிக் பாஸுடைய குரல் கேட்டு கமருதீனும் பார்வதியும் வெளியே வருவாங்க. ரகசியம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம நம்பணுமா? ஸோ இதை வந்து காட்ட தெரிஞ்ச 1 ஹவரில் காட்ட தெரிஞ்ச பிக் பாஸுக்கு மிட் நைட்டில் நடந்த அந்த விஷயத்த காட்ட தெரியல. காரணம் என்னன்னா, அதை காட்டினா இன்னும் கழுவி ஊற்றுவாங்க. ஏற்கனவே வந்து பிக் பாஸை தடை பண்ணணும், உள்ள ஆபாசமாக பல விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க அங்கங்கே. ஸோ அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க, என்னென்ன பண்ணணுமோ செட்டில் பண்ணி ஆஃப் பண்ணிட்டாங்க வச்சுங்க. இருந்தாலுமே பொதுமக்களிடையே வந்து ஒரு முகம் சுளிப்பு என்பது சீசன் 9 வந்து ஏற்பட்டிருக்கிறது. அது இன்னும் வந்து வலுப்பெறும் அப்படின்றதால தான் அதை 1 ஹவரில் காட்டல. நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா லைவில் கூட அதை காட்டிக்க தேவையில்லை, 24/7 கூட அதை காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கர்மத்தை ஏன் காமிச்சிங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கும். ஸோ பார்வதி அந்த கமருதீன் உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் 2 பேரும் வந்து காதலை வளர்த்தெடுத்து கல்யாணம் பண்ணிங்க, நல்லா இருங்க, யார் வேணான்றா, ஓகேங்களா? ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கே நம்பிக்கை இல்லை. இவன் ஒன்று சொல்கிறான், நான் உன்னை வந்து கைவிட மாட்டேன், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுது. ஒரு டைம் வந்து பரவாயில்ல நம்ம பிரிஞ்சு போயிடலாமான்ற மாதிரி பேசுகிறாங்க. இது வந்து ஒரு மாதிரி போகுது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்குங்க, இவங்க 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு வந்து சளைச்சவங்க இல்லை, கேமுக்காக தான் இதை வந்து பண்ணுறாங்க. வெளியில் போனால் கண்டிப்பாக கல்யாணத்தெல்லாம் விட்டுருங்க, உள்ளே இருக்கக்கூடிய அந்த காஜின்றது வெளியே வந்தோடனே அவங்க 2 பேருக்கும் தீர்த்துப்பாங்க, அவ்வளோதான். அது முடிஞ்ச அவங்களுடைய ரூட்டில் போயிடுவாங்க. இதுதான் நடக்கும், ஓகேங்களா? உள்ளே இருக்கும்போது இந்த கேமுக்காக நம்ம எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ப்ரொமோலையாவது வரணும், பரபரப்பாக நம்ம பார்க்கப்படணுன்ற ஒரு கேவலமான ஒரு விஷயத்துக்காக கமருதீன் பண்ணுறாங்க கூட நான் சொல்ல மாட்டேன், பார்வதி பண்ணக்கூடிய வேலை. ஸோ கமருதீனும் வந்து அதில் வந்து சலைச்சவனா இல்லாமல் அவனுமே அதுக்கு உட்படுறான். ஸோ 2 பேரும் செய்கிற வேலை கேவலத்தின் உச்சம். இதுக்கு வெளியில் இருந்துக்கின்னு இந்த சொம்பு அடிக்கிற கும்பல் ஒன்று இருக்குது பாருங்க, பார்வதிக்கு வந்து பாட்டு போட்டுக்கின்னு பிஆர்றாங்கிறானுங்க பாரு. காசு என்ன தான் வாங்கினாலும் அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லையாடா? சமுதாயத்துக்கு சீர்கேடு தரக்கூடிய இந்த மாதிரியான கேரக்டர் உள்ளதுங்களை எல்லாம் வந்து காசு வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கின்னு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா அப்படின்றது இது சமூகத்துக்கு தவறான முன்னுதாரணமாக தான் நம்ம எடுத்துக்கணும். வேறு என்ன பண்ணுறது? இறுதியாக வந்து பார்வதி வந்து பல இடங்களில் எனக்கு வந்து அம்மாவை நினச்சா பயமாக இருக்குது, அம்மா பார்ப்பாங்க அப்படின்னு அம்மா மேலே ரொம்ப பயம் இருக்கிற மாதிரிலாம் ஒரு சீனை போட்டுன்னு சுற்றி இருக்குது. அது வெளியில் இருக்கும்போது அவங்க அம்மாவை உட்கார வச்சுக்கின்னு எவ்வளோ கேவலமான பேட்டிகள் கொடுத்துருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு அதை போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இதெல்லாம் சும்மா இது ஒரு ஓவர் ஆக்டிங், அவ்வளோதான். நம்ம அதை இதாக எடுத்துக்கணும் நம்ம. அதனால் இவங்களுக்குள்ளே வந்து காதல், புனிதம், நம்பிக்கை இப்படிலாம் இல்லை, காஜி மட்டுமே மிதமிஞ்சி இருக்கிறது. அதனால் ஒருத்தர் மேலே சந்தேகத்தோடவே பழகிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாண்ட்ரா கிட்ட கூட சொல்லும் போது எங்கள் ஃபேமிலியெலாம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்ற மாதிரிலாம் பார்வதி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எப்படி வந்து நீங்கள் முற்போக்காக யோசிப்பீங்க, பகுத்தறிவாக சிந்திப்பீங்க? எனக்கு புரியல. ஒரு பக்கம் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம், ரொம்ப கண்டிப்பான குடும்பன்ற மாதிரியும்,
பார்வதி சொல்லுது. இன்னொரு பக்கம் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணுறது எல்லா விஷயங்களுக்கும் வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க வீட்டில் அப்படின்னும் சொல்லுது. ஸோ பார்வதி வந்து யாருக்கும் அடங்காத ஒரு கேரக்டர் தாங்க. அதெல்லாம் சும்மா போச்சு. இவ்வளோ பெரிய ஷோவில் எல்லாருமே பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுமே பல விஷயங்களை துணிச்சலாக செய்யறது கேவலங்கள். அது ஏதாவது துணிச்சலாக நல்ல விஷயங்கள் செய்தால் பரவாயில்ல, பல கேவலங்களை செய்யறது. அது வந்து என்னால் ஃபீலிங் அடக்க முடியலன்னு வந்து சொல்கிறதெல்லாம், அப்படிலாம் பண்ணக்கூடியது வந்து வீட்டுக்கு பயப்படுது, அம்மாவுக்கு பயப்படுது, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பான விஷயம். நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு போங்க, ஆனால் ஷோவில் வந்து சீனை போட்டு சுற்றி நிற்காதீங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தலை டாஸ்க்கு. அதான் ஒருத்தருடைய காலில் 4 பலூன் கட்டிக்கிட்டு அதை இன்னொருத்தவங்க வந்து உடைக்கணும், அதுக்கு சப்போர்ட்டாக வரணும்னு. ஸோ நம்ம அதை பார்த்தோம். அதில் விக்கி விக்கல்ஸ் விளையாடின கேம்ன்றது எஃப்ஜே வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாப்புல. நீ எப்போ பாரு வந்து லாலாம் பேசுவ, பிக் பாஸுடைய ரூல்ஸை மதிக்கணும்னுவ, அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், அதெல்லாம் உனக்குன்னு வரும்போது மட்டும் பண்ண மாட்டேன், நீ நடிப்ப, நீ நல்லா நடிக்கிற அப்படின்ற மாதிரி பர்சனலாகவே விக்கி விக்கல்ஸ் வந்து எஃப்ஜே கலாச்சிருப்பாப்பில். விக்கல்ஸ் வந்து செய்தது தவறு தான், அந்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்குறாப்பில். நீ ஒரு முறையாக வந்து ஒரு விஷயத்தை செய்துட்டு மன்னிப்பு கேட்குற அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து விக்கி விக்கல்ஸ் கிட்ட சண்டை போடுறாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சமீபமாக அந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அண்ட் வந்து நாமினேஷன் பண்ணுறது இதில் வந்து விக்கி விக்கல்ஸும் சரி சபரியும் சரி எஃப்ஜேவை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக அரோரா வந்து எஃப்ஜேவை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜேக்கும் அரோராக்கும் ஒரு வாதம் ஒன்று போயிருக்கோம். ஸோ அதுதான் இந்த பிக் பாஸ் கேமே இப்படி தான். நமக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறவங்க கூட ஒரு சில இடங்களில் வந்து நம்மளை தப்பாக சொல்லும்போது, தப்பான விஷயங்களுக்காக சொல்லும்போது கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுதான் இன்றைக்கி எஃப்ஜே வந்து விக்கி விக்கல்ஸ்குள்ளே நடந்தது. ஸோ அது ஒரு பக்கமாக போயிட்டு இருந்தது. ஸோ கமருதீன் வந்து ஒரு ஆள் வந்து தலையாயிட்டார். அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா பரவாயில்ல, வித்தியாசமான தலைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சீசனில். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா எம்ஆடி ஆத்தாரி டீமில் ஜெயிச்ச 4 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்துருக்காரு. அவங்கள பார்க்க வர உறவினர்கள் வந்து 24 மணி நேரம் இருக்கலாம். அதில் நீங்கள் யாரை வந்து முடிவு பண்ணுங்க, இந்த 4 பேரில் யாருடைய உறவினர்கள் 24 மணி நேரம் இருக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னும் போது அது வந்து கமருதீன் வந்து சொல்லிடுறாரு, எனக்கு வேணாம், நீங்கள் பார்த்துங்க, நமக்கு தேவையில்லை அப்படின்றார். ஏன்னா கமருதீனுடைய அக்கா மட்டும் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 24 மணி நேரம் இருக்க முடியாது. அண்ட் வந்து கமருதீனுக்கு வந்து அது அவசியம் இல்லைன்னு பட்டதுருக்கு. ஸோ அப்புறம் பார்வதி, கனி, ஆதிரை 3 பேருமே இல்லை இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே அமித் வந்து சொல்லியிருப்பார், இதை வந்து நம்ம ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு கேம் ப்ளே பண்ணி யார் கழிச்சு இருக்குதோ அவங்க வந்து இந்த விஷயத்தில் வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த குச்சியை வச்சு ஒரு மேட்ரு ஒன்று பண்ணி அதில் ஆதிரைக்கு வந்தது. ஆதிரையுடைய உறவினர்கள் யாராவது வந்து அவங்க 24 மணி நேரம் இருக்கலான்னு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நமக்கு தோணுது. ஆதிரை அதுக்கு முன்பாகவே வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்றது கட்டாயமாக நடக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. எனவே அதுக்கப்புறமா லைவில் பார்க்க நேர்ந்தது வந்து திவ்யாவுடைய ஸ்டோரி போயிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நேற்று இந்த பிரச்சனை ஓடிச்சு இல்லையா, கனியன் வந்து சாண்ட்ரா, அப்புறம் திவ்யான் வந்து கமருதீன், இந்த சண்டை வந்து காட்டல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கடந்து வந்த பாதை அது கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப நேரமாக அந்த அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க, தூங்குறவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, பாத்ரூமில் போய் சிரிக்கிறவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது சங்கீத ஸ்வரங்கள் மாதிரி போச்சு. ஸோ இது இவங்களா முடிவு பண்ணி பண்ணுறாங்க. பிக் பாஸ் வந்து டாஸ்க் வந்து கொடுக்கல. அமித் ஏற்கனவே பேசினார், அப்புறம் சாண்ட்ரா இன்னைக்கு நேற்று பேசினாங்க, இன்றைக்கி திவ்யா லைவில் பேசிகிட்டு இருந்தாங்க, பார்க்க முடியுது. ஸோ அவ்வளோதான் இந்த காணொலியில் நம்ம பேசுகிறது. விடுபட்டதெல்லாம் மீண்டுமே நாளைக்கு சந்தித்து நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.